விசி குமரநாதன் சார், அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா சார், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கேஆர் சார், இசையமைப்பாளர் மிஸ்டர் ஜாசி கிப், என் அன்பு நண்பர் இயக்குனர் எம் சரவணன் மற்றும் எனது தயாரிப்பாளர்கள் செந்தில்குமார், ரமேஷ் சித்திராஜா, பிரபாகரன், பாவேஷ் ஜெயின் போன்ற அனைவருக்கும் வணக்கம். விழா நாயகன் எல்லாத்தையும் விட்டு நினைச்சிட வேண்டாம். விழாவின் நாயகன் எங்களுக்கு ஈரவையில் படத்திற்கு 6 பாடல்களை ஈன்று பெற்றுக் கொடுத்த பத்மஸ்ரீ திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம். முதல் முறை பேச்சு, சில தடுமாற்றங்கள் இருக்கும். தடுமாற்றம் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த படத்தின் படப்பிடிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஏதோ 9 வருஷம் ஷூட் பண்ண மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஒரு 38 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா ஒளிப்பதிவாளர் திரு ராமேஸ்வரன் சார். அவர் தான் எல்லா வகையிலையும். நான் ஒரு டியூன் ஜாஸ் சார்கிட்ட வாங்கிட்டு வைரம் சாருக்கு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா மறுநாளே கிடச்சிரும். ஒரு நாள் நம்பவே முடியல. ஒரு அதிகாலை பொழுது ஒரு 5:30 மணிக்கு இருக்கும். வைரம் சாருடைய உதவியாளர் திரு பாஸ்கர் சாருடைய ஃபோனில் வந்தாங்க. கவிஞர் லைனில் இருக்கிறாங்க, கொஞ்சம் என்னன்ட்டு பேசுங்க, பாடல் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. லைனில் பேசின யாருன்னா கவிப்பேரரசு வைரம் சார் அவர்கள். நம்ம அவங்கள பார்க்குறதே ரொம்ப அரிது. சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, மைக்கேல், சென்னை என்பது கட்டிடக்காடு. அந்த சாங் அன்றைக்கி ஒளிபரப்பு பண்ணலை. ஆக்சுவலி சென்னை என்பது கட்டிடக்காடு, இதில் என் மலர் எந்த மலர். இந்த பாடல் வரி சரியாக 9 மணிக்கு போனோம். ஈவினிங் கடையில் பஜ்ஜி போடுற மாதிரி ஒரு அழகான 2-3 சுட்டு. இமீடியட்டாக அந்த பாட்டை பார்த்த உடனே என்ன ஒன்றே புரியலை. ப்ரொடியூசர்கிட்ட சண்டை போட்டுட்டு இமீடியட்டாக பாம்பே போய் சங்கர்மாவன் சார்கிட்ட போயிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்த நீயே ஒரு கவிதை பாடல், இது 2 நாளோ 3 நாளோ படமாக்கப்பட்ட பாடல் காட்சி அல்ல. காலையில் 10:45க்கு ஆரம்பித்து என்னென்னா பொருளாதாரம் கருதி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு 200 ரூபா சம்பாத்தியம் பண்ணுற ஒரு குடும்ப தலைவன் அது சரிசமமாக அந்த பணத்தை குழந்தைகளுக்கு எல்லாமே பண்ணிட்டு 3 நேரம் சாப்பாடு போடுற ஒரு மனைவி மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளர். யாருன்னா குடும்ப தலைவன் தான். அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும். விஷுவல் எல்லாமே பண்ணலாம். விஷுவல் பண்ணுறதுன்னா நம்ம பாக்கெட்டில் என்ன பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு நல்ல விஷுவல் கொடுக்கணும். அதுக்கு நல்ல கேமராமேன் கிடைக்கணும், நல்ல எடிட்டர் கிடைக்கணும். எனக்கு அது கிடைச்சாங்க. கடவுள் கொடுத்த வரம். எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை தேங்க்ஸ். வணக்கம். குட் ஈவினிங் எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் மீ. என்னோட முதல் படம் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 படம், தீநகர் அண்ட் பட்டாளம். அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் பண்ணுற மூவி தான் ஈரவேல். இந்த மூவியில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரான இல்லைன்னா எனக்கு ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு மேட்ரு. ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் எ லெஜண்ட் வைரமுத்து சார். ஆக்சுவலி அது வந்து என்னோட மியூசிக் கேரியரில் எனக்கு ஆக்சுவலி இட்ஸ் பிக் திங். அண்ட் என்னோட எல்லா 6 சாங்ஸு கூட ரைட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட், வெரி த்ரில்ட். அண்ட் எல்லா சப்போர்ட்டும் வைரமுத்து சாரோட எல்லா சப்போர்ட்டும் இந்த மூவி இல்லை இந்த சாங் பண்ணும்போது கூட இருந்தாச்சு. அதுமேலே இந்த மாதிரி இந்த 6 சாங்ஸில் வந்து 4 சாங்ஸ் மெலடி பண்ணுறதுக்கு சான்ஸ் அந்த மைக்கேல் சாருக்காக நான் ஒரு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் I really like to thank Tamil industry for giving me good opportunity in this movie, Iravel. Thank you so much. God bless. இந்த ஈரவையில் குறுந்தகடு வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற எங்களுடைய விழா நாயகன் பத்மஸ்ரீ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு கேஆர் அவர்களை மிக மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு
டி சிவா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எங்களுடைய இயக்குனர், தயாரிப்பாளர் என்ற பன்முகங்களை கொண்ட எங்களுடைய திரு வி.சி. குகநாதன் சார் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் விஜயமுரளி தயாரிப்பாளர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் எங்களுடைய இசை அமைப்பாளர் என்னுடைய நண்பன் ஜாசி கிப்ட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் எங்களுடைய இளைய இயக்குனர், எங்கேயும் எப்போதும் இன்று வெற்றி படத்தை கொடுத்து மீண்டும் ஒரு வெற்றி படத்திற்கு தயாராக்கி கொண்டிருக்கிற திரு சரவணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் என்னுடைய அன்பு நண்பர்கள் மற்றும் எனக்கு தோளோடு தோள் கொடுக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் என் இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழா மிக சிறப்போடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே முதல் காரணம். இங்கே வைர வரிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் என்றால் கவிப்பேரரசு அவருடைய ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகளே என்று இங்கே குறிப்பிட வேண்டும். அப்படி இந்த வரிகள் ஒவ்வொன்றும் வைரம், அனைத்தும் இந்த வைரங்கள் என்னைக்கு என்றும் என்றும் முதன்மை எந்த ஒரு வைரம் இருக்கிறதோ அந்த வைரம்தான் வைரமுத்து அவருடைய வைர வரிகள். இந்த திரைப்படம் ஈரவெயிலுக்கு அப்படி அவர் கைகளால் எழுதப்பட்ட இந்த பாடல்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்றே கருத வேண்டும். ஏன்னா நாங்கள்லாம் நினச்சி பார்க்கல வைரமுத்து ஐயா அவர்கள் எங்களுக்கு பாடல் எழுதி இவ்வளோ ஒரு சிறப்பு சேர்ப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னுடைய நண்பர் திரு ஜாசி கிப்ட் இசையமைக்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டு போய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணுற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் பேசிக்கிறத விட காமிச்சிக்கிறது இப்படி தான். அவர் என்னை பார்த்தா அப்படி காட்டுவார், நான் அப்படி பார்த்தா காட்டுவேன். அதே மாதிரி இந்த பாடல்களும் இப்படி தான் வரும் என்பது இங்கு ஊர்ஜிதமாகி விட்டது. அதை கூட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி என்பதற்கு சான்று இந்த பாடல்கள் 6 பொன்னான வைர வரிகள், அத்தனை பாடல்களும் பொன்னாகவே எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பாடல்கள் அனைத்தும் இங்கே எங்கள் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பங்காக இருந்து இந்த படம் எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறது என்று இங்கே ஊர்ஜிதமாக இருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். வைரமுத்து சாருக்கு முதல் வணக்கம். பிகாஸ் பேராண்மைக்கு அப்புறம் என்னோட அடுத்த 2 படத்துக்கும் ரெட்டவாளுக்கும் அதுக்கப்புறம் ஈரவெயிலுக்கும் பாட்டு எழுதி தந்திருக்காரு. ஒரு புதுமுக நடிகைக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் மைக்கேலுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராமேஸ்வர், அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு அவரோட விழா, அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மைக்கேல் என்னோட ரொம்ப நாள் நண்பர். ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட அதில் மொத்தமாக சினிமாவை பற்றி மட்டுமே பேசுவார். அவர் சொன்னார், ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த ஒரு அம்மா எப்படி சாப்பாடு எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுப்பாங்கன்னு. எனக்கு அவரோட ஃபீல் புரியுது. கண்டிப்பாக நீங்கள் படத்தை கதையை நல்லா சொல்லியிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருந்தாரு. 10 நாளாகவே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு பத்திரிகைக்காரர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். பேசுகிறதுக்கு கைதட்டுறது நியாயம், விஜயமுரளிக்கு சால்வை போட்டால் கைதட்டுறதுன்னு என்னது நியாயம்? எனக்கு அது புரியலை. அது தனியாக அங்கே கைதட்டு, தனியாக இங்கே வேற தனியாக கைதட்டு வந்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த படத்தின் பாடல்களை பார்த்தோம். பாடல்கள் எப்படி படமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். மிக நன்றாக இருக்கிறது. சுரேஷ் அரசு அவர்கள் எப்படி எடிட் பண்ணுவார்ன்றது சொல்ல வேண்டியதில்லை. கேமராமேன் ஒளிப்பதிவாளரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புதிய இசையமைப்பாளர் ரொம்ப கொடுத்து வச்சவர். எல்லாரும் சொன்ன மாதிரி கவி பேரரசு அவர்கள் எழுதியிருக்கிறாருன்னா நிச்சயமாக நான் வந்தோடனே சொன்னேன், இங்கே யாரோ ஒரு கட்டிக்காரர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு யூனிட்டில் யாராவது ஒரு கட்டிக்காரர் அடையாளம் கண்டு அவருக்காக உதவி செய்கிறது எப்போவுமே கவிஞரோட வழக்கம். கவிஞருக்கு அண்மையில் நான் கொஞ்சம் நிகழ்ச்சிகளை பார்த்ததுலேருந்து அவர் இப்போ கவி பேரரசு மட்டும் இல்லை, அவர் வள்ளல் பேரரசாகவும் மாறி இருக்கிறார். அந்த சிவா அவர்கள் சொன்ன அதே நிகழ்வில் 10 பாடகர்களுக்கு
பணமுடிப்பு கொடுத்தார். எங்களுடைய பெப்சி விழா நடந்தபோது கலைஞர் அவர்களிடம் போய் எங்களுக்கு சேர வேண்டியதாக எங்களுக்கு ஒரு லைப்ரரி கட்டுவதற்காக அந்த புதிய நகரிலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பெயரிலே ஒரு லைப்ரரி கட்டுவதற்காக, நூலகம் கட்டுவதற்காக முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய்களை கொடுத்தார். அதேபோல் அவர் பல இடங்களிலே தனக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரை வள்ளல் வைரமுத்து என்று கூட சொல்லலாமோ என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அதிகமாக கவிஞர்கள் நன்கொடை கொடுத்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டதில்லை. நான் அவரிடமே கேட்டேன், அப்படி இருக்கிறதா? அதற்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார், உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் பேசுவதற்கு நாம் இங்கு வரவில்லை. இந்த படத்தை இயக்கிய மைக்கேல் அவர்கள் இன்னும் பல படங்களை இயக்க வேண்டும். இந்த படத்திலே நடித்த நடிகர் இங்கே ஏன் கதாநாயகன் வரவில்லை என்று நினைக்கிறேன். அவர் என்னுடைய நண்பர் இயக்குனர் EVV சத்யநாராயண அவருடைய புதல்வர் என்று சொன்னார்கள். அவர் கண்டிப்பாக இப்படிப்பட்ட விழாக்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அதிலும் நான் நினைக்கிறேன், தயாரிப்பாளரோடு பேசியதிலிருந்து எனக்கு தெரிந்தது, இந்த படம் 2 லாங்குவேஜஸில் எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தெலுங்கில் கூட அதை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். இப்போது இருக்கின்ற விலைவாசிகளை பார்க்கும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட முயற்சிகளில் இறங்குவது பாராட்டுதற்குரியது. அது வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் இப்படிப்பட்ட சின்ன தயாரிப்பாளர்கள் மேலும் மேலும் படம் எடுக்க வருவார்கள். இப்போது திரையுலகம் நல்ல சுபிட்சமாக இருக்கிறது. KR அவர்கள் வந்த பின்னால் நிச்சயமாக எனக்கு தெரியும், அந்த டீம் நல்ல டீம். அவருக்கு சினிமாவை பற்றி எல்லாம் தெரியும். எல்லா துறைகளிலும் இருந்தவர், ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவர். அதனால் அவருக்கு அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சிறிய தயாரிப்பாளர்கள் வரும்போது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், அவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும், எப்படி அவர்கள் படத்தை எல்லாம் வெளியிட வேண்டும் என்ற ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இப்படி தமிழ் திரையுலகம் முன்னேறி வருவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்க்கும்போது, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், இந்த திரைப்படத்துறையில் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சாதித்து காட்டிவிட்டு போனதுதான் இதற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா மாநிலங்களிலும் சினிமாவுக்கு இவ்வளவு வளர்ச்சி கிட்டவில்லை. தமிழகத்தில் மட்டும் சினிமாவுக்கு ரசிகர்கள் அதிகம், சினிமாவை ரசிக்கின்றவர்கள் ஏராளம், சினிமாவை மோகிப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு தலைமுறைக்கு முன்னால், அல்லது இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், திராவிட இயக்கம் திரையுலகத்தை கையிலே எடுத்துக்கொண்ட போது, அது எந்த திராவிட இயக்கம் என்று நான் சொல்லவில்லை, திராவிட இயக்கங்கள் திரையுலகை கையிலே எடுத்துக்கொண்ட போது அறிவாளிகள் இந்த திரையுலகிலே பவனி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால், ஆந்திராவிலே நடந்த அந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் நடந்த காலகட்டத்திலிருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் வந்து குடியேறினார்கள். அப்படி ஏறியவர்களில் பல பேர்கள் ஒரு டைரக்டர், நம்ம எங்க வீட்டு பிள்ளை டைரக்ட் பண்ணார் இல்லையா, சாணக்கியா அவர்கள், தாபி சாணக்கியா அவர்கள். அதே போல் இன்னும் ஒரு டைரக்டர், அந்த தெலுங்கு படம் மிக பிரபலமான படம் ஆதுர்தி சுப்பராவ் அவர்கள், இவர்களெல்லாம் காலம் மாறி போச்சு என்ற படத்தை எடுத்தவர் தாபி சாணக்கியா அவர்கள். கம்யூனிஸ்ட் கொள்கைகளை மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். அவர்கள் அங்கே இருந்து உயிருக்கு பயந்து ஒளிந்து மறைந்து இங்கே வந்து வாழ்ந்த போதிலும் கலை உலகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு நல்ல படங்களை சொன்னார்கள். இப்போதெல்லாம் நிறைய படங்கள் வருகின்றன. அதில் 2 விதமாகத்தான் இருக்கின்றன. ஒன்று தரமான படங்கள், இன்னொன்று தரம் இல்லாத படங்கள். என்ன காரணம் என்றால், படங்களை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்ற நிலை வந்திருக்கின்ற காரணத்தினால் அது நல்ல வளர்ச்சி தான். ஆனால் நிச்சயமாக அதற்கு முன்னால் ஒரு சின்ன பயிற்சியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தால் நிச்சயமாக நல்ல படங்களை எடுக்கலாம். முன்னால் இருந்தவர்கள், நான் சொன்னேனே திராவிட இயக்கம் கையில் எடுத்துக்கொண்டது என்று, அப்போது பார்த்தீர்களே ஆனால் பாட்டு எழுதினவர்கள், வசனம் எழுதினவர்கள், படங்களை தயாரித்தவர்கள், கதை எழுதினவர்கள், நடித்தவர்கள் எல்லோரும் ஒரு சமுதாய பொறுப்போடு, சமூகத்துக்கு நான் சிலதை எதையாவது சொல்லியாக வேண்டும் என்ற பொறுப்போடு படத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட பொறுப்புணர்வு இப்போது கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இங்கே தயாரிப்பாளர் பேசும்போது என்னுடைய படத்திலே நான் ஒரு கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏதாவது நல்ல கருத்துக்களை உங்க படங்களிலே சொல்லுங்கள், நீங்கள் வெற்றியடைய வேண்டும். இந்த படக்குழுவினர் மறுபடியும் படங்களை தயாரித்து தமிழ்நாட்டு திரையுலகை மேலும் மேலும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும்
பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். சின்ன படங்கள் வந்து ஓடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. அந்த ஆரோக்கியம் இந்த கடந்த 2 வருஷமாக தமிழ் சினிமாவில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது ஒரு சின்ன படம், ஒரு 2.5 கோடியில் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சிறுபட தயாரிப்பாளர்களுடைய கஷ்டம் என்ன, அது அவங்க கோத்ரூ பண்ணுற டோட்டல் ப்ராசஸ் என்னங்கிறது இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே தெரியுது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ பிளான் பண்ணி ஒரு பெரிய படம் எடுக்கிறப்ப இருக்கிற லிபர்ட்டி, பரவாயில்ல இதில் இவ்வளோ செலவானா பரவாயில்ல, நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிபர்ட்டி வந்து சிறு படங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கிறப்ப ரொம்ப பிளான்டாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே பட்ஜெட்லேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி புதுசாக வர்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து தலைவர் கேஆர் சார் தலைமையில் இப்போ வந்திருக்கிற அமைப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு கவுன்சிலிங் டீம் ஒன்று இப்போ எவ்ரி சாட்டர்டே மீட் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எனி ப்ராஜெக்ட், இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கதை கேட்டு ஒரு பட்ஜெட் ஒன்று பிளான் பண்ணி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் அவங்க டீமோட உட்காந்துட்டு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு பிஃபோர் இன்வெஸ்டிங், ஒரு படத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டங்களில் கலந்துக்கிட்டு ஒரு 10 தயாரிப்பாளர் நண்பர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து அவங்களோட கதை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விவாதம் இல்லை, அவங்களுடைய போக்கு, அவங்க என்ன பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்காங்க, அந்த பட்ஜெட் வந்து ரிக்கவரபுளாக என்னென்ன சோர்சஸில் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும், சேட்டலைட்லேருந்து எவ்வளோ வரும், ஏரியாஸ்லேருந்து எவ்வளோ வருங்கிற ஒரு சின்ன கைடன்ஸு, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சைடு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ஸு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி தர்றதுக்கு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீமை வந்து இன்னைக்கு புது படங்கள் எடுக்க வர தயாரிப்பாளர்களும் சரி, மற்ற தயாரிப்பாளர் நண்பர்களும் அந்த டீமோட கலந்துக்கிட்டு இனிஷியலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப எண்ட் ஆகிறப்ப என்ன ஒரு படம் முடிக்கிறப்ப அவங்களுடைய சர்ப்ரைசஸோ ஷாக்ஸோ வராமல் அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு அந்த டீம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் அவைல் பண்ணிக்கணும்னு என்னுடைய ரிக்வஸ்ட்டு. ப்ளஸ் வைரமுத்து சார் வந்து இப்போ நிறைய விழாக்களில் நான் கலந்துக்கிறப்ப பெரிய படங்கள் பண்ணுறாரு, பாண்டிய நாடு மாதிரி. ப்ளஸ் சிறு படங்கள் நிறைய வைரமுத்து சாரோட சப்போர்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் செந்தில்குமார் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரை வெல்கம் பண்ணுறோம் ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக. ப்ளஸ் மைக்கேல் சார், ஆர்டிஸ்ட் ராஜேஷ், சரண்யா நாக், ப்ளஸ் எல்லா டோட்டல் டீமுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும். சிறு படங்கள் நிறையா அடுத்த வருஷம் வர வருடங்களில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, என் இணைய நண்பர் பிசி குகநாதன் அவர்களே, டி சிவா அவர்களே, ஞானவேல் ராஜா அவர்களே, சரவணன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, வருகை தந்திருக்கும் நண்பர்களே, தாய்மார்களே, ஊடகங்கள், பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சற்று தாமதமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். வரும்போது கடைசி பாடல்கள் வரிகளை மட்டும் வெளியிலிருந்து கேட்டேன். ஒரே ஒரு நம்பிக்கை, விஷுவல்ஸ் பார்க்கலன்னு சொன்னாலும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு படத்தை பாடல்கள் எழுதுகிறார் என்றால் கதையும் கேட்டு அதில் உன்னிப்பாக இயக்குனருடைய தன்மையும் புரிந்துதான் பாடல்கள் எழுதுவாரே தவிர ஒரு பணத்துக்கு மட்டும் எழுதுறது இல்லை. ஆகையால் உறுதியாக சொல்லலாம், நிச்சயமாக இது நல்ல படமாக இருக்கிறதுனால தான் அவர் பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்று. ஆகையால் நிச்சயம் இந்த படம் வெற்றிகரமாக ஓடும். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லப்போனால் இன்றைக்கு கலியுக கவிஞர்னு கூட சொல்லலாம். காரணம், ஏன் கலியுக கவிஞர் என்று சொல்கிறேன்னு சொன்னால், அருளும் பொருளும் ஒரு மனிதனுக்கு, ஒரு கவிஞருக்கு இருப்பது சில நேரங்களில் அரிது. அது நம்ம கவிப்பேரரசு அவர்களுக்கு விட்ட மட்டும் அந்த அருளும் பொருள். ஏன்னா அருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் மரியாதை இல்லை, பொருள் இல்லைன்னா எந்த உலகத்தில் மரியாதை இல்லை. ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி மக்களோட பழகுவதோடு இல்லாமல் அவருடைய மனிதநேயத்தை நாம் பாராட்டணும். காரணம், அவர் மேலே இருந்த மரியாதை எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகமானதுக்கு காரணம்
ஒரு வங்கி அதிகாரி, பேரு சொல்ல நான் விரும்பவில்லை, அருமையான மனிதர். அப்படி ஒரு மனிதரை இந்த கலை உலகம் வந்து நிறைய அவர்கிட்ட பயனடைஞ்சிருக்கு. அவர் அந்த பதவியை ரிட்டையர்ட் ஆகி பல சிக்கல்களில் சந்தித்து இருந்தப்போ ஒரு ஜனவரி 1 நான் அவரை சந்திக்க போயிருந்தேன். நாங்கள் வைரமுத்து அவர்களும் இருந்தார். அப்போ தான் அவர் மேலே இருந்த மரியாதை எனக்கு இன்னும் உயர்ந்தது. காரணம், பதவி இல்லைன்னாலும் ஒரு மனிதனுக்கு சிக்கல்களை இருந்தாலும் மனிதநேயத்தை நம்பி யார் ஒரு மனிதனை சந்திக்கிறாங்களோ அவர் தான் உண்மையான ஒரு மனிதனாக நான் கருதுகிறேன். அப்போது தான் அவர் மேலே எனக்கு மரியாதை இருந்தது. அது தொடர்ந்து நாங்களும் வந்து படங்களில் பழகியிருந்தாலும் அவருடைய ஆற்றல் வந்து பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் பாராபட்சம் பார்க்காமல் கலந்து கொண்டு அந்த டெக்னீஷியனை பாராட்டுற விதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அது மனதார பாராட்டக்கூடிய ஒரு மனசு வந்து அவர் பாராட்டும் போது தான் அதுக்கு அந்த அர்த்தம் புரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால நிச்சயம் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும். இதில் எல்லாமே டெக்னீஷியன்ஸ், மைக்கேல் இசையமைப்பாளர் வந்து புது இசையமைப்பாளர், நிறைய டெய்லி ஒரு இசையமைப்பாளர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அதே போல் வந்து படங்களும் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அதிகமாக படங்கள் வர்றதுனால இண்டஸ்ட்ரிக்கு நல்லதா இல்லையான்றது அது ஒரு தனி விமர்சனம். ஆனால் நிச்சயமாக வர்ற படங்கள், இப்போது ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி உண்மையில் நான் தாமதமாக வந்திருக்கு. இன்னொரு காரணம், அது ஒரு தயாரிப்பாளர் முதல் முறையாக படத்தை வந்து சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி அதன் பிறகு என்னை சந்திக்கணும்னு சொல்லி காலையிலேருந்து ட்ரை பண்ணார். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஈவினிங் வரும்போது தான் கரெக்டாக ஒரு அட்ரஸ் தெரியாமல் அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு வந்தார். வந்து என்னன்னா டைரக்டரையும் கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் சார், இந்த கதை வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கும், யார் ஆர்டிஸ்ட் போடணும், இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் சொன்ன பிறகு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி தயாரிப்பாளர் வந்து கேட்கும்போது நிச்சயமாக இந்த கலைத்துறை சினிமாவுக்கு வந்து நல்ல எதிர்காலம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். காரணம், எங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எல்லாரும் படம் முடிச்சுட்டு வந்து ஆடியோ ரிலீஸு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா திரையரங்கள் கிடைப்பதில்லை, படத்தை முடிக்க தெரியுதே தவிர அதை வெளியிடத்துக்கான நுணுக்கங்களும் வந்து தெரியல. பணம் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ பப்ளிசிட்டி செலவாகும், எப்படி வந்து இந்த படத்தை வந்து முறையாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதுன்றது பெரிய ஒரு கமசூத்திரமாக இருக்குது. நண்பர் பிரபாகர் அவர்கள் தயவுசெய்து இதுக்கப்புறமாவது எங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் அருமையான ஆட்கள், இன்றைக்கும் பெரிய படங்களை தயாரித்து கொண்டிருப்பவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள், எல்லாமே நாங்கள் எல்லாம் கலந்துருப்பதுனால தயவுசெய்து ப்ரெஸ்டீஜ் பார்க்காம வந்து கேளுங்க, பிரச்சனைகள் வந்தால் சொல்லுங்கள், நிச்சயம் நாங்கள் அதை சரி செய்யறதுக்கு இதுவாக இருக்குது. என்ன காரணம், நானே வந்து டைரக்ட் ஆனது ஒரு ஆக்சிடெண்ட்டு. நான் ஒரு ஃபைனான்சியராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது சில கருத்துக்கள் சொன்னால் அதை வந்து சில டைரக்டர்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அது ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுக்காகவே நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு, அதுவும் புதுமுகங்களோட ஈரமான ரோஜாவை படம் நான் டைரக்ட் பண்ணேன். அது தொடர்ந்து வனஜாகிரிஜா, ரெட்ட ரோஜா, தர்மா, ஆக்ஷன் படங்கள், லவ் ஸ்டோரி, இப்படி 14 படம் 5 வருஷத்தில் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஆனால் படத்துக்கு படம் என்னோடய ஷூட்டிங் நாட்கள் குறைச்சிக்கிட்டே வந்தேன். அப்போது எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு வந்து ஒரு 10 வாரம் ஓடிச்சேன். நான் பிரமிட் நாட்டராஜன் ப்ரொடியூசர். அதுக்கு ஒரு வெற்றி விழாவுக்கு வந்து ஏவிஎம் சரவணன், சௌதரி எல்லாம் பெரிய தயாரிப்பாளர்கள் வந்திருந்தாங்க. அதில் சரவணன் யாரோ பேசும்போது ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து கேஆர், படத்துக்கு படம் வந்து அவர் கிட்டத்தட்ட 37 நாட்கள் அந்த படத்தை முடித்தேன். அவர் சொல்லும்போது நான் சொன்ன பதில் வந்து, ஐயா வந்து நீங்கள் பெருமையாக சொன்னது வந்து நான் பாராட்டுறேன், படத்துக்கு படம் நான் வந்து ஷூட்டிங் நாட்கள் குறைக்கிறதே வந்து நான் எடுக்கிற நாட்கள் விட ஒரு நாளாவது அதிகமாக அந்த படம் ஓடணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாட்கள் நான் குறைச்சிட்டு வரேன்னு சொல்லி. காரணம், இன்றைக்கி சினிமானுடைய லைஃப் வந்து குறைஞ்சி போச்சு. அதாவது மாத பத்திரிக்கை போய் இப்போ டெய்லி பத்திரிக்கை மாதிரி படங்கள் வருது. எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒரு ஷோ 2 ஷோக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. சில படம் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம், மேக்சிமம் 3 வாரத்துக்கு மேலே படமே இல்லை. ஸோ ஆக இயக்குநர்களும் தயவுசெய்து பட்ஜெட்டு தயாரிப்பாளரும் காப்பாற்ற வேண்டும், அவங்களும் காப்பாற்றி கொள்ள வேண்டும், படமும் வெற்றி பெற வேண்டும் எல்லாரும். ஏன்னா பொருள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த சினிமாவை ரொம்ப நேசிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான். உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்டுன்னு சொன்னால் அது தமிழ்நாடு. ஆக எல்லாரும் கலந்து
எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் கலந்து பேச நல்ல முடிவுகள் எடுத்து சினிமாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்துக்கார் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த இனிய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துரை நல்கிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர், என் நீண்டகால நண்பர் KR அவர்களே, தமிழ் திரைப்படத்தின் முன்னோடி எழுத்தாளர், மூத்த கதாசிரியர் என் அருமை நண்பர் VC குகநாதன் அவர்களே, நண்பர் சிவா அவர்களே, நண்பர் ஞானவேல் ராஜா அவர்களே, இயக்குனர் சரவணன் அவர்களே, ஈரவையில் படத்தின் தயாரிப்பாளர்களே, இயக்குனர் மைக்கேல் அவர்களே, இசையமைப்பாளர் ஜாசி கிஃப்ட் அவர்களே, ஒளிப்பதிவாளர் ராமேஸ்வரன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக கண்மணிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய பெருமக்களெல்லாம் விழாவின் கதாநாயகன் என்று என் பெயரை குறிப்பிட்ட போது சற்றே நெகிழ்ந்து போனேன். உண்மையில் ஒரு படத்தின் கதாநாயகன் என்பவன் இயக்குனராக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 1000 கதாநாயகர்கள் வரலாம், 1000 நடிகைகள் வரலாம், தொழில்நுட்ப கலைஞர்கள் வரலாம். ஒரு கப்பலின் மாலுமி என்பவன் யார் என்றால் இயக்குனர் என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. மற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு கலைக்கு தலைவர்கள். ஒருவர் இசைக்கு, ஒருவர் ஒளிப்பதிவுக்கு, ஒருவர் பாடலுக்கு, ஒருவர் நடிப்புக்கு, ஒருவர் படத்தொகுப்புக்கு, இப்படி பல்வேறு நதிகள் வந்து சங்கமிக்கின்றன. அந்த நதிகளையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற கடலாக இயக்குனர் மட்டுமே இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தம்பி மைக்கேல், உனக்கு என் வாழ்த்துக்கள். எனக்கு சூட்டப்பட்ட கிரீடத்தை எல்லாம் நான் உனக்கு சூட்டுகிறேன். இளைய தலைமுறை வர வேண்டும், வளர வேண்டும். இந்த தமிழ் சினிமா என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். பெரிய தயாரிப்பாளர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு தலைமுறை மாறி இருக்கிறது. 50 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவின் சுவடே மாறி போயிருக்கிறது. தயாரிப்பு நிறுவனங்கள் இடம் மாறி இருக்கின்றன. தயாரிப்பாளர்கள் கொடிகட்டி பறந்தவர்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் சினிமா வீழவில்லை, சினிமா பார்ப்பவன் வீழவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நதி என்பது சினிமா, சினிமா என்பது குட்டை அல்ல. குட்டை என்பது தேங்கி கிடந்தால் வற்றி போகும். ஓடிக்கொண்டே இருக்கிற ஜீவநதி சினிமா. புதிதாக வருகிற மழையும் புதிதாக வருகிற ஊற்றும் அந்த நதியை வற்றவிடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கின்றன. புதிய தயாரிப்பாளர்களும் புதிய இயக்குநர்களும் இல்லை என்றால் எங்களுக்கெல்லாம் ஏது பெருமை? நாங்கள் கவிதை எழுதி கொண்டிருக்கலாம், நூல் வெளியிடலாம், அது ஒரு சில 1000 மக்களை சென்றடையலாம். ஆனால் திரை உலகம் என்ற இந்த தங்க வாகனத்தின் மீது ஏறித்தான் நாங்கள் மக்களை சென்றடைகிறோம். இந்த வாகனத்தின் தேரோட்டிகளாக இருக்கிறவர்கள் இயக்குனர்கள், அந்த வாகனத்தை இழுத்துச் செல்லுகிறவர்கள் எங்கள் தயாரிப்பாளர்கள். அவர்களை நான் வணங்குகிறேன். எந்த நேரத்திலும் அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன். இங்கே சொன்னார்கள், வைரமுத்துவின் பாடலில் தனித்துவம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிய பொழுது மகிழ்ச்சி தான். சமகால தலைமுறையில் என்னால் மதிக்கப்படுகிற பெருமக்கள் என்னை மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், உள்ளபடி நேசிக்கிறார்கள், உள்ளார நேசிக்கிறார்கள். நெருங்கி பழகினாலும் பழகாவிட்டாலும், தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும், தொலைபேசியில் பேசினாலும் பேசாவிட்டாலும் நம்மை நேசிக்கிறார்கள் என்பது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் வைரமுத்து என்ற தனிமனிதன் அல்ல. வைரமுத்து என்பவர் வந்து போகிற ஒரு கவிஞர். நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள தமிழ் திரையுலகில் நூற்றுக்கணக்கான பாடலாசிரியர்கள் இயங்கினார்கள். இன்றைக்கு 900 பாடலாசிரியர்கள் தமிழில் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியின் சிறப்புக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டுமே தவிர தனி மனிதனுக்கு அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஒரு சம்பவம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ராவணன் என்ற படத்தை மணிரத்னம் எடுத்தார். இந்தியிலும் எடுத்தார், தமிழிலும் எடுத்தார். தமிழில் பாடல் நான், இந்தியில் பாடல் குல்சார்,
2 மொழி பாடல்களும் தயாரான பிறகு தமிழும் இந்தியும் அறிந்த பெருமக்கள் ஒரு குழுவாக அமர்ந்து மணிரத்னம் அலுவலகத்தில் பாடல்களை கேட்கிறார்கள். 2 பேருக்கும் இந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். இந்த 2 பாடல்களையும் கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்தி பாடல்களை விட தமிழ் பாடல்கள் சற்றே தூக்கலாக இருக்கின்றன என்று முடிவுக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் என் காதுக்கு சொன்னார்கள், இப்படி நாங்கள் நினைக்கிறோம், இந்தி பாடல்களை விட தமிழ் பாடல்கள் குல்சார் எழுதியதை விட நீங்கள் எழுதியது சிறப்பாக இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இருக்கலாம், குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர், ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி, அதனால் இருக்கலாம் என்று சொன்னேன். எனவே மொழிக்குத்தான் அந்த சிறப்பே தவிர தனி மனிதனுக்கு அல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். மைக்கேல் என்னிடம் வந்தார். யார் இந்த மைக்கேல்? தெரியாது. நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களே, ஞானவேல் ராஜா சொன்னார், KR சொன்னார், குகநாதன் சொன்னார், சிவா சொன்னார், சிறுபடங்களுக்கு ஆதரவாக வைரமுத்து இருக்கிறார் என்று. நானும் ஒரு சிறுபடத்திற்கு பாட்டு எழுதித்தான் வந்தேன். நிழல்கள் அப்போது பெரிய படம் அல்ல, பாரதி ராஜா இயக்கிய சிறிய படம் தான் நிழல்கள் அந்த காலத்தில். எனவே சிறிய படங்களில் இருந்துதான் ஒரு சக்திகள் உருவாக முடியும். எனக்கு என்ன தெரியுமா, என்னை தேடி வருகிறவர்களை நான் மதிக்கிறேன் முதல்ல. ஏனென்றால் இவர்களை யாரும் நான் கடிதம் போட்டு வர சொல்லவில்லை. இவர்கள் முகம் எனக்கு தெரியாது, இவர்கள் யார் என்பதை நான் அறியேன். தேடி வந்து கதவு தட்டுகிறார்கள். இவ்வளவு நம்பிக்கை என் மீது, என் நம்பிக்கை தானே, என் தமிழின் மீது இருக்கிற காதல் தானே. அறிமுகம் இல்லாதவர்கள் கதவு தட்டுகிற போது அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு மைக்கேலும் ஒன்றுதான், சங்கரும் ஒன்றுதான். மைக்கேலும் ஒன்றுதான், மணிரத்னமும் ஒன்றுதான். இவர்களில் யார் பெரியவராக கூடும் என்பது யார் அறிவார்கள்? ஆல விதைக்குள் விருட்சம் இருப்பது யார் அறிய முடியும்? எனவே மைக்கேல் இங்கே வந்த பொழுது கதை சொல் தம்பி என்றேன். சொன்னார். அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. கும்பகோணத்தில் கதை தொடங்குகிறது. திருவிழாவில் ஒரு பெண்ணை பார்க்கிறான். பார்த்த நிமிடத்தில் மனசு இடம் மாறுகிறது. இந்த காதல் என்பது இருக்கிறதே, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, தேதி பார்த்து, முகூர்த்தம் பார்த்து வருவதல்ல. கொலை செய்வதும் காதலிப்பதும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ரெண்டுமே. அந்த சனம் மாறிவிட்டால் காதலிக்கவும் மனசு போய்விடும், கொலை செய்யவும் மனசு போய்விடும். தற்கொலையும் சேர்த்துக்குங்க. தற்கொலை, காதல், கொலை மூன்றும் ஒரு சனத்தில் நிகழ்வது. அந்த சனம் மாறிவிட்டால் மூன்றுமே மாறி போயிருக்கும். அப்படி காதலிக்க ஒரு பொண்ணை பார்த்தோன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு. தேடி போறான். அதுக்குள்ள சென்னைக்கு போயிட்டான். சென்னைக்கு வந்து தேடுகிறான். கும்பகோணத்தில் பார்த்த பெண்ணை சென்னைக்கு வந்து தேடுகிறான். இங்க ஒரு பாட்டு வேணும். மைக்கேல் ரொம்ப அழகா அப்படியே உருகி உருகி சொன்னார். நான் எழுதி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். கொடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒளிபரப்பாத பாட்டு. அவன் பாடுறான். சென்னை என்பது கட்டட காடு, இதிலே என் மலர் எந்த மலர், உடலால் செய்த கடல் தான் சென்னை, இதிலே என் அலை எந்த அலை. அவர் சொன்ன, உன்னை தேடுறேன், உன்னை பார்த்து விட்டால் நான் உயிர் தரிப்பேன், இல்லை என்றால் உன்னை கண்ணால் கண்டு விட்டால் நான் உயிர் தரிப்பேன், இல்லை என்றால் என்ன செய்வேன். இங்குதான் ஒரு விஷயம் வச்சேன். என்ன செய்வேன்? உன்னை பார்த்தால் கண்கள் இருக்கட்டும், இல்லை என்றால் கண்கள் வேண்டாம். தமிழ்ல பொதுவா கவிதை என்ன செய்கிறது தெரியுமா? அதிகபட்சமான உணர்ச்சியை சுருங்கிய வார்த்தைகளில் சொல்வது. உச்சம். ஒருவன் கஞ்சன், இவனை எப்படி சொல்வீர்கள்? நாய்த்தோலில் வடிகட்டிய கஞ்சன், எச்சில் கையால் காக்கை ஓட்டாத கஞ்சன், இப்படிதான் சொல்வீர்கள். என் நண்பன் சொன்னான், அவன் கஞ்சன், தென்னிலவுக்கு கூட தனியாய்த்தான் போய் வந்தான். தென்னிலவுக்கு தனியாய் போவரெல்லாம் சிரிப்பதாக தோன்றுகிறது எனக்கு. இது உச்சம். இதான் இந்த உச்சம் தான் ஒரு கவிதை. இது 100 வரிகளை சொல்லலாம். ஒரு காவியம் சொல்ல வேண்டியதை ஒரு பெண் வந்து, ஒரு தீவிரவாதி பெண் போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டாள். அவளை வந்து கோர்ட்டில் நிறுத்துறாங்க. அஜீதான் ஒரு தீவிரவாத பெண். நான் சொல்வது மிக முக்கியமான ஒரு செய்தி. இது நீதிபதி கேட்கிறார்,
பெண்ணே, உன் பெயர் என்ன? அஜீதா. வயது என்ன? 23. சரி. உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. குழந்தை இல்லை. அது இவரு சொல்றான், எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் உங்கள் போலீசாரின் லத்திகளுக்கு மட்டும் ஆண்மை பீச்சும் ஆற்றல் இருந்திருந்தால் நான் எப்போதோ பிள்ளை பெற்றிருப்பேன். இது நெஞ்சில் அறைகிறது. இதுதான் கவிதை. இப்படிதான் சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறோம். அழகு என்றால் அழகின் உச்சம், அன்பென்றால் அன்பின் உச்சம், கண்ணீர் என்றால் கண்ணீரின் உச்சம். இதை ஒரு 40 சீன்ல சொல்ல வேண்டியது 4 வரிகளை சொல்வதுதான் கவிதை. அதுதான் என் முன்னோர்கள் செய்தார்கள். இதில் சொல்றேன், உன்னை பார்த்தால் உயிர் தரிப்பேன், இல்லை என்றால் இல்லை என்றால் கடற்கரை ஓர காக்கைகள் சாப்பிட என் கண்களை பீத்து எறிவேன். சென்னையில் அதுக்கு பிறகு கண் எதுக்கு? உன்னை பார்க்காவிட்டால் கண்ணெதற்கு? பத்திரிகை தோழர்கள் ஒரு காலத்தில் கவிதை வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டினீர்கள். இன்றைக்கு கழிகளுக்கு சிக்கவில்லை, உங்கள் காதுகளுக்கு சிக்கவில்லை. ஏனென்றால் இந்த வரிகள் கேட்கிற அளவுக்கு இசை விட்டு வைக்கவில்லை. அதுதான் காரணம். பத்திரிகை தோழர்களுக்கு ஒரு வார்த்தை, நல்ல வசனங்களை மேற்கோள் காட்டுங்கள், நல்ல வரிகளை மேற்கோள் காட்டுங்கள். தமிழை விட்டு தமிழ் இனம் தள்ளி நிற்கிறது, இவர்களுக்கு தமிழ் உணர்வு ஊட்டுங்கள். நாங்கள் பாடல்களின் வழியாக சின்ன சின்ன தமிழை கொஞ்சம் கொஞ்சம் பதியம் போடுகிறோம். பெரிய தமிழுக்கு ஆற்றுப்படுத்துவதற்கு இந்த சின்ன தமிழ் மூலமாக ஒரு உறவு பாலம் கட்டுகிறோம். ஆகவே தோழர்களே, நீங்கள் சின்ன சின்ன வரிகளை எல்லாம், நல்ல வரிகள் இருந்தால், வைரமுத்து வரிகள் அல்ல, எழுத வருகிற பாடலாசிரியர்களின் வரிகளில் நல்ல வரிகள் இருந்தால் ஆஹா என்று ஒரு சபாஷ் போடுங்கள். ஒரே ஒரு மேற்கோள் தான், மேற்கோளில் தான் மனிதன் வாழ்கிறான். திருக்குறள் இன்னும் சொல்லப்படுவதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது, ஆனால் பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காது. இது பெர்னாட் ஷா. இந்த வரியில் பெர்னாட் ஷா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேள். இதை சொன்னவர் கலீல் ஜிப்ரான், சொன்னதாக சொல்லப்பட்டவர் ஜான் எஃப் கென்னடி. கென்னடி தான் இந்த வரியை அதிகமாக பயன்படுத்தினார். அதனால் கென்னடிக்கு இந்த வரிகள் சொந்தம் என்று தவறாக அறிவுலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அறிவுலகத்தின் ஆழ்ந்து அறிஞர்கள் சொல்லுவார்கள் இது கலீல் ஜிப்ரான் வரி என்று. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இது அறிஞர் அண்ணா சொன்ன வரி என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். மனோன்மணியும் சுந்தரனார் சொன்ன வரி இது. இந்த வரிகளை எல்லாம் நீங்கள் இடமாற்றிவிடக் கூடாது. எனவேதான் இந்த வரி எவனுக்கு சொந்தமோ அவனுக்கு அந்த பெருமையை கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மைக்கேல், உங்கள் தயாரிப்பாளருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நம்பிக்கையில் கொடுத்திருக்கிறார் அல்லவா. எனக்கு ஒரு சின்ன ஆசையெல்லாம், தமிழ்நாட்டில் படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் யாரும் லாபம் சம்பாதிக்கிறார்களோ இல்லையோ, நஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை தான் என் நெஞ்சில் கவ்வுகிறது. நஷ்டப்படக்கூடாது. அவர்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள், கோவையிலிருந்து, திருப்பூரிலிருந்து, மதுரையிலிருந்து, தஞ்சையிலிருந்து ஒரு தென்னந்தோப்பை விற்றுவிட்டு வீட்டை அடமான வைத்து விட்டு வருகிறார்கள். நீங்க சொல்றீங்களே சின்ன படங்களை ஆதரிக்கிறீர்கள். இந்த நான் 3 வகையான சம்பளம் வைத்திருக்கிறேன். ரஜினிகாந்த் படமா, அது பெரிய வியாபாரம். எனக்கு வியாபாரம் கொஞ்சம் தெரியும் அல்லவா, இல்லைன்னா கேஆர் நண்பராக இருக்க முடியாது அல்லவா. வியாபாரம் தெரியுது, எவ்வளவு விற்பனை ஆகுது, என்ன செய்யுது, எவ்வளவு வசூலாகுது, எந்த திட்டத்தை. எனக்கு தெரிந்து கேஆர் சார் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். தியேட்டரில் விசாரிப்பேன், திரையரங்குகளில் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த 3 ஆண்டுகளில் படம் பார்க்கிறவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்குங்கிறாங்க. மிக முக்கியமானது, எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஹீரோ படம் 5 வருடமா கணக்கெடுத்து பார்க்கறாங்க. முதல் படம் ஆன போது 1,40,000 பேர் பார்த்திருக்காங்க. அதே ஹீரோ படம் 2 வருஷம் கழிச்சு வருது, 1,20. அடுத்த படம் பார்த்தா 90,000 குறைஞ்சிருக்கு. வசூல் முன்ன பின்ன இருக்கு, டிக்கெட்டு கொஞ்சம் விலை முன்ன பின்ன இருப்பதனால தாங்குறாங்க. பார்ப்பவர்களின் எண்ணிக்கையே குறைந்திருக்கிறது. காரணம், தமிழ் சினிமாவின் பொழுதுபோக்கு என்ற தளம் துண்டாடப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல 5 மணிக்கு எங்க ஆட்கள் ரெடியா வாங்குவார், கிராமத்து ஆட்கள். அப்படி கடை எடுத்துட்டு வந்த பெண்களும், விறகு வெட்டி விட்டு வந்த ஆண்களும், பாத்தி போட்டு வைத்த உழைக்கும் மக்களும், விறகெடுத்து எல்லாம் போயிட்டு 5 மணி குளிச்சு ஒரு சீப்பான ஒரு பவுடர் ஒன்று போட்டு அப்படி தயாராகி குழந்தை கையில பிடிச்சு வேர்க்கல்ல அவிச்சு கையில வச்சுக்கிட்டு அவங்க தியேட்டருக்கு போனாங்கன்னா கொண்டாட்டம். நான் மாட்டு வண்டியில் ஏறி தேனியில் மாட்டுக்கார வேலைன்னு பார்த்திருக்கிறேன்.
அந்த ஒரு கொண்டாட்டம் இருந்தது அல்லவா, அந்த கொண்டாட்டம் போய்விட்டது. ஒன்று இணையதளம், இல்லை தொலைக்காட்சி, இல்லை என்றால் ஐபேட், இல்லை என்றால் தேவையில்லை. என் செல்போன்ல எல்லாமே இருக்கு. என் செல்போன்ல இல்லாத புதிய செய்திகள் அங்கு இல்லை என்கிற அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஊடகங்களுக்கு, தமிழ் சினிமா என்ற பெரிய ஊடகத்திற்கு ஊடகங்களே பலம், ஊடகங்களே பலவீனம். தண்ணீரில் பிறக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாவத மாதிரி ஊடகத்தால் வளர்க்கப்பட்ட இந்த துறை ஊடகத்தாலேயே நசுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த ஊடகங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப் போகிறீர்கள் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் நாம் முடிவு செய்ய வேண்டும். சும்மா வர்றோம் போறோம் என்பதை விட தொலைநோக்கு பார்வையோடு விஞ்ஞான தடைகள் என்னென்ன வரும் என்று பார்த்து நாம் இன்னும் புதிய புதிய கரைகளை நாம் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் சினிமாவில் ஒரு துளி, நமக்கு பிறகும் சினிமா நீள இருக்க போகிறது. எனக்கு பின்னால் வருகிற தலைமுறை நம் தலைமுறையை வணங்க வேண்டுமே தவிர வையக்கூடாது. அதற்கு சில ஏற்பாடுகளை நாம் செய்தாக வேண்டும் என்றே நாங்கள் நினைக்கிறோம். நண்பர்களே, மைக்கேலை வாழ்த்துகிறேன், தயாரிப்பாளரை வாழ்த்துகிறேன். ஜெர்சி கிஃப்ட், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், ஒரு மலையாளி. எங்களை நம்பி வந்த யாரையும் நாங்கள் கைவிட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கேரளத்து சகோதரர்கள் தமிழ் இசைக்கு செய்த பங்கு ரொம்ப அதிகம். ஜேசுதாஸ் என்ற சக்தியை மறக்க முடியுமா? சித்ராவை மறக்க முடியுமா? இவர்களெல்லாம் மறக்க முடியுமா? எந்த தமிழ் சினிமா மாதிரி ஒரு ஜாதி பார்க்காத இடம் எதுவுமே கிடையாது. 1000 உண்டு இங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து போகல என்ன நீதிங்கிற பாடலை கூட தூக்கி போட்டு விட்டு பார்த்தால் தமிழ் சினிமா தான் ஜாதியையும் மதத்தையும் பார்க்காத திறமையை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தளம் சினிமா என்கிற கலை. அதனால்தான் இதை வணங்குகிறோம். வெற்றி பெற வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எந்த படத்தை பற்றி நான் கருத்து சொல்வதற்கு இப்போது அஞ்சுகிறேன். ஏனென்றால் திரையில் வந்த பிறகு, மக்கள் மத்தியில் உட்கார்ந்து பார்த்த பிறகு, 2 காட்சிகள் முடிந்த பிறகுதான் ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை உண்மையாக கணிக்க முடிகிறது. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை பற்றி சொல்லப்படுகிற கருத்து என்ன தெரியுமா? சார்பு இருந்தால் நல்ல கருத்து, சார்பு இல்லை என்றால் கெட்ட கருத்து என்று பரப்பப்படுகிறது. இது ஒரு மோசமான வியாதியாக நினைக்கிறேன். எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான். இன்னைக்கு ஒரு படம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு படம் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியிலும் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுற்றி விளைத்து அப்படித்தான். 10 படங்கள் ஓடினால் சுற்றி விளைத்து அந்த பணம் மீண்டும் என் பைக்கு வருகிறது. ஒரு ஒளிப்பதிவாளர் பைக்கு போகிறது, ஒரு இசையமைப்பாளர் பைக்கு போகிறது. தோற்றால் தோற்றதுதான். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வெற்றியை எப்படி தீர்மானிப்பது? நிறைவாக அழகான கேட்பாளர்கள் இருக்கிறீர்கள், நல்ல சபை இருக்கிறது, நீண்ட நேரம் பேசக்கூட ஆசை இருக்கிறது. பேச வேண்டாம் என்று உள்மனது சொல்கிறது. ஏனென்றால் இது இலக்கிய கூட்டமோ பட்டிமன்றமோ அல்ல என்று நான் நினைக்கிறேன். அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமா இத்தனை தயாரிக்கிறீர்களே, கதையை எங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறீர்கள்? கதாசிரியன் என்ற ஜாதி எங்கே? இத்தனை படங்கள் தோல்வி காரணம் தெரியுமா? மைய கதை சரியில்லைங்கிறதா மக்கள் கருத்து. ஏப்பா 2.5 மணி நேரம் எங்களை பார்க்க வைக்கிறீங்களே, நீங்க படத்தை பார்த்து அனுப்புறீங்களா இல்லையா? கிராமத்துல கேள்வி, நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்களா? பார்த்தா அனுப்பிச்சிருப்பியா? என்ன தெரியுமா, நம்மை சுற்றி கதைகள் இருக்கு, கதாசிரியர்களுக்கு உருவாது. இளம் இயக்குனர்கள் நிறைய படிக்க வேண்டும் நினைக்கிறேன். குகநாதன் எவ்வளவு படிச்சிருக்காரு தெரியுமா? அவர் வெற்றிக்கு காரணமெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு கதாசிரியன், இங்க பாருங்க, மூலக்கதை ஆசிரியன், திரைக்கதை ஆசிரியன், வசனகர்த்தா, இயக்குனர் என்று 4 தளங்களாக இயங்கியது கதை. இன்னைக்கு ஒரு இயக்குனர் வர்றாரு, 22 வயசுல வர்றாரு. என்ன அனுபவம் இருக்க முடியும் அவருக்கு? திறமை இருக்கலாம், தொழில்நுட்பத்தில் சரி இருக்கலாம், வாழ்க்கை அனுபவம், கற்றது, உற்றது, அழுதது, துடித்தது, வறுமைப்பட்டது, வாழ்ந்தது குறைவாக இருக்கு. படம் பார்த்து படம் பண்ணினால் படம் வெற்றி பெறாது. வாழ்க்கையை பார்த்து படம் பண்ணினால் சினிமா வெற்றி பெறும். வாழ்க்கையை பாருங்க. 17 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நான் எத்தனை கதைகளை பார்த்திருக்கேன். கிராமத்துல உங்களை சுத்தி கதைகள் இருக்கு தம்பி. அடுத்த வீட்டுல கதை இருக்கு, ஒரு தெருவில் 7 கதை, சொல்லப்படாத கதை இருக்கு, ஒரு பிளாட்ல 16 கதை இருக்கு. நான் 11 வயசு எனக்கு. எங்க ஊர்ல ஒரு பிண ஊர்வலம் போது ஒரு கதை சொல்றேன் கேளுங்க.
எங்க ஊர்ல ஒரு பெரிய பிணம் ஊர்வலம் போகுது. ஒரு பெரிய ஆளு வழக்கமாக போற பாதையில பிணம் ஊர்வலம் போகாம வழக்கத்துக்கு மாறா ஒரு திருவழியா போகுது ஊர்வலம் பாட. எதுக்கு இப்படி போகுது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய மாடி வீடு, 3வது மாடியிலிருந்து ஒரு விதவை பெண் மாலை வச்சு நின்றுட்டு இருக்கா. அந்த பாடை அதை வெளியே கடந்து போகுது. அவ வீட்டை கடந்த போது அந்த விதவை அந்த பூவை அப்படி எரிஞ்சிட்டு, பிணத்து எரிஞ்சிட்டு அப்படியே வாய முடி எழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டான். அவள் ஏற்கனவே விதவை, இப்ப 2ஆம் விதவை. இன்னொன்னு சொல்றேன், அன்னைக்குத்தான் தெரிஞ்சது அந்த பெண்ணுக்கும் இறந்தவனுக்குமான உறவு ஊருக்கு. ஏண்டா பிணம் இப்படி சுத்தி போகுது? இவ்வளவு தாமதமாகவா நீங்கள் இறப்பது? இப்படி இளம் இயக்குநர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களை சுற்றி கதை இருக்கு, உங்கள் பாதத்தின் கீழே நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் ஏன் தாகத்தால் சாகிறீர்கள்? எனவே நீங்க வாழ்க்கை நிறைய படிங்க, படிச்சு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா அந்த தயாரிப்பாளரை மேம்படுத்துவதற்கு நீங்கள் உழைக்கணும். தமிழ் சினிமா ரசிகன் திறந்த மனசோடு இருக்கிறான், பிளாங்க் செக் இருக்கான் தமிழ் சினிமா ரசிகன். தமிழ் சினிமா ரசிகனுக்கு எவன் மீதும் வெறுப்பும் இல்லை, எவன் மீதும் விருப்பம் இல்லை. நல்லா இருந்தா பாக்குறான், இல்ல தூக்கி போட்டு போயிடுறான். நல்லா இருக்கிற மாதிரி நடந்துக்குங்க. மைக்கேல், தமிழனுக்கு இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த கதையை நீங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.